அப்பார்ட்மெண்ட்டில் நம்ம வீடு வாங்குறது இண்டிவிஜுவல் வீடு வாங்குறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படி தான் நம்ம இந்த செக்மெண்ட்டே ஆரம்பித்தோம். ஆனால் அப்பார்ட்மெண்ட்டை பற்றி ஃபுல்லாக நான் பேசிட்டேன். ஆனால் இண்டிவிஜுவல் இதை பற்றி நான் இன்னும் டீட்டெயிலாக உங்கள்கிட்ட சொல்லலை. கரெக்டாக? அப்பார்ட்மெண்ட் நிறைய பேருடைய கொஸ்டின் என்ன, இண்டிவிஜுவல் வீடு தான் சேஃப்டி அப்படிங்கிறது நிறைய பேருடைய கொஸ்டின்னு, நிறைய பேருடைய பதிலும் அதை தான் இருக்கும். கண்டிப்பாக சேஃப்டி சார், நான் தப்புலாம் சொல்ல மாட்டேன். நானும் ஊரில் இண்டிவிஜுவல் வீட்டில் தான் இருந்தேன். இப்போ தான் நான் அப்பார்ட்மெண்ட்டுக்கே வந்திருக்கேன். ஆனால் எனக்கு பிடிச்சதால அதை சொல்ல நினைக்காதீங்க. வெகுஜன மக்களுடைய கணிப்பை தான் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இண்டிவிஜுவல் வீடை பற்றி பேசுவோமா? ஏன்னா அது ஒரு சூப்பர் செக்மெண்ட் ஆச்சு. இண்டிவிஜுவல் வீடு சேஃப்டியா? கண்டிப்பாக சேஃப்டி. அதில் என்னென்னலாம் ப்ளஸ் என்னென்னலாம் மைனஸ் அதை பற்றி நம்ம பேசுவோம். சரி, ஒரு விஷயத்தை காமனாக ஒரு சர்வேயில் வச்சு பேசினா தான் அது கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு நகரத்தில், பெருநகரத்தில் ஒரு இண்டிவிஜுவல் வீடு நீங்கள் வாங்கி பண்ணணும் அப்படின்னா மெயினாக பார்க்குறது காஸ்ட் ஆஃப் லிவிங். அதுதான் மெயின். ஒரு இண்டிவிஜுவல் வீடு வாங்கணும் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் தான் எல்லாருமே பார்க்குறது. ஒரு இண்டிவிஜுவல் வீடு வாங்கிறது அப்பர் மிடில், லோவர் மிடில் அப்படிங்கிறது சிட்டிக்குள்ளேங்கிறது கொஸ்டின் மார்க். இன்னொன்று அடுத்த கேள்வி வரும், சார் அதெல்லாம் வாங்கலாம், பட்ஜெட்டுக்குள்ளே இடம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அந்த ரோடு விட்டு பார்த்தீங்கன்னா 12 அடி 15 அடி 20 அடிக்குள்ளே தான் இருக்கும். ரோடு ரொம்ப ஒரு ஷார்ட் நேரோவான ரோடாக இருக்கும். அது உள்ளே நீங்கள் காரோ ஏதோ கொண்டு போய் பார்க் பண்ணுறதோ ஒரு மாதிரி சிட்டியில் இருக்கவங்களுக்கு தெரியும். அந்த 12 அடியில் ஒரு 20 அடி தான் ரோடே இருக்கும். அதிலே ரேம்ப் அடிச்சிருப்போம் ஒரு வீட்லேயும். வெளியில் இண்டிவிஜுவல் வீடு தான், நான் இல்லைன்னா சொல்லலை. அப்போ ஒரு மாதிரி கிராம்ப்டாக இருக்கும், ஒரு மாதிரி அடர்த்தியாக இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கும். அதில் இண்டிவிஜுவல் வீடு பிடிச்சி இருக்கிறவங்களும் இருக்காங்க, நான் அதை இல்லைன்னு சொல்ல. இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் அக்செப்ட் பண்ணிட்டால் கண்டிப்பாக இண்டிவிஜுவல் வீடு உண்மையிலே ஏற்க தகுந்தது தான், நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஆனால் சிட்டிக்குள்ளே வாங்கணுன்னா இன்றைக்கி சதுரடி சாதாரணமாக பார்த்திங்கன்னா ஒரு ஆரம்ப விலையே 8,000லேருந்து 25,000 வரைக்கும் சிட்டிக்குள்ளே ஒரு சதுரடியோட விலை இருக்குது. அதனால் அதுக்குள்ளே செக்மெண்ட்டுக்குள்ளே வாங்கக்கூடியவங்க கண்டிப்பாக இண்டிவிஜுவல் வீடு போகிறவங்களும் இருக்கிறாங்க. சரி, இண்டிவிஜுவல் வீடு போகிறாங்கன்னு சொல்கிறீங்க, என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு. சார், இண்டிவிஜுவல் வீடுங்கிறது சிட்டிக்குள்ளே வாங்குறது இது ஓகே. ஊர்லலாம் இண்டிவிஜுவல் வீடு பண்ணலாம். கண்டிப்பாக ஊரில் இண்டிவிஜுவல் வீடுக்கு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், ஒரு பெரிய ஸ்டோரி பேசணும். அது பேசுனது எல்லாமே ஆல்மோஸ்ட்டு சிறு நகரங்கள், பெருநகரங்களில் எங்கே இண்டிவிஜுவல் வீடு வருன்னா வில்லாஸ், குரூப் வீடு, ஒரு 50 வீடு 60 வீடு வில்லாஸ் ஒரு பெரிய கேட்டட் கம்யூனிட்டி வில்லாஸ்னே இருக்குது. நீங்கள் கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இல்லை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. கேட்டட் கம்யூனிட்டி ஒரு 50 வீடுக்கு ஒரு பெரிய ஒரு லே அவுட்டில் 50 வீடு வித்து கார்டன் ஸ்பேஸு, ஒரு வீடும் தனித்தனியாக இருக்கும். ஒரே மாதிரி 20 வீடு இருக்கும், ஒரே மாதிரி 50 வீடு இருக்கும். அந்த மாதிரி செட்டப்புக்கு உள்ளதுக்கு உங்களுக்கு இண்டிவிஜுவல் வீடு அது உண்மையிலே ஒரு சேஃப்டியான இடம், ப்ளஸ் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. நான் சொல்கிறது இதுலேயும் பாருங்கள், அப்பார்ட்மெண்ட்லேயும் கேட்டட் கம்யூனிட்டி இருக்குது, இண்டிவிஜுவல் வீட்லேயும் கேட்டட் கம்யூனிட்டி இருக்குது. ரொம்ப சேஃபான ஒரு செக்யூர்டான லைஃப் சிட்டிக்குள்ளார இந்த ஃபார்மேட்டில் கரெக்டாக இருக்கும். ஆனால் சிட்டிக்குள்ளே நடுவில் வருமானு கேட்டால் எல்லாமே காஸ்ட்டு தான் சார். உங்கள் காஸ்ட்டை வச்சு தான் நீங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டி இருக்குது. எல்லாருமே நம்ம இண்டிவிஜுவல் வீட்டில் தனி வீடாக இருக்குன்னு ஆசைப்படலாம், தப்பே கிடையாது. நம்ம பட்ஜெட்டு நம்முடைய கைக்குள்ளே இது செட் ஆகுமா அப்படிங்கிறத பார்க்கும்போது நீங்கள் அப்படி போனோன்னா சிட்டி லைஃப்பை விட்டுட்டு சிட்டி சப்ரபன் தான் வெளியில் போகணும். சிட்டியுடைய புறநகர் பகுதிகளில் போனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் வீடு எல்லா ஃபெசிலிட்டிஸோடு கண்டிப்பாக எடுத்துக்கலாம். நீங்கள் இண்டிவிஜுவல் வீட்டில் நிறைய பெனிஃபிட் இருக்குது சார். நான் அதை பெனிஃபிட் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். இண்டிவிஜுவல் வீட்டில் உங்களுக்கு நீங்கள் எல்லாத்தையும் என்னோட பொருள் நான் அனுபவிக்கிறேங்கிற ஒரு ஃபீல் இருக்குங்கிறது நிறைய பேர் சொல்லுவாங்க. மோட்ரு போட்டு தண்ணி எடுக்கிறதுலேருந்து அங்கே யூஸ் பண்ணுற பொருள்லேருந்து காமனில் வராது. தனி வீடுங்கிறதால அவங்களே யூஸ் பண்ணிப்பாங்க. இன்னொன்று, நாளைக்கு விற்கும் போதும் அந்த வீடு விற்கிறதுக்கு நல்ல ஒரு வேல்யூக்கு விற்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இண்டிவிஜுவல் வீட்டில் இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். தலைமுறைகள் வாழ்ந்தது ஒரு வீடு, ஒரு தலைமுறை வாழ்ந்ததுன்னா அடுத்த தலைமுறையும் அதிலே இருக்கணும்னு நினச்சா அந்த வீடை ரெனோவேட் பண்ணி இருக்குன்னா கூட இருந்துக்கலாம். ஆனால் அப்பார்ட்மெண்ட்டில் அப்படி கிடையாது. அப்பார்ட்மெண்ட்டில் என்ன சிக்கல்னா,
ஒரு வீடு 30 வருஷம் 35 வருஷம் ஒரு அப்பார்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா திருப்பி அதை உடச்சிட்டு திருப்பி பண்ணும்போது அந்த செக்மெண்ட் அதோட முடிஞ்சு போச்சு. இதில் அப்படி கிடையாது. எங்கள் தாத்தா, இப்போ நீங்கள் ஊருக்கெலாம் போனீங்கன்னா பார்ப்பீங்கள்ல, எங்கள் தாத்தா வாழ்ந்த வீடு, எங்கள் அப்பா இருந்த வீடு, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம், அதாவது நீங்கள் தலைமுறைகளை பின்னோக்கி போய் பார்க்கணும், ரெனோவேட் பண்ணி அந்த மாதிரி ஒரு வீடு வச்சுக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக இண்டிவிஜுவல் வீடு தான் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸுங்கிறத சொல்லுவேன் நான். அதான் எங்கே அது ஊரில் புறநகர் பகுதிகளில் இதுக்கெல்லாம் கரெக்ட். இது யாருக்கு சொல்கிறேன், அப் டு ஒரு 80 lakhsக்குள்ளே உள்ள ஆளுங்களுக்கு இது ஓகே. ஒரு 1.5 கோடி 2 கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க 2 கோடி 3 கோடி அப் டு அவங்களுடைய வேல்யூ பொறுத்திருக்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்க சிட்டிக்குள்ளே இண்டிவிஜுவல் வீட்டில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதான் சொல்கிறேன், இந்த வீடுங்கிற ஒரு விஷயத்தை பேசுனா நிறைய பேசிக்கிட்டே போகலாம். எல்லாத்தோடைய ஃபைனலான கன்க்ளூஷன் என்னென்னா பட்ஜெட்டு தான் மேட்ரு. பட்ஜெட்டை பேஸ் பண்ணி தான் நீங்கள் இண்டிவிஜுவல் வீடு போகணுமா, அப்பார்ட்மெண்ட் போகணுமா, சிட்டியில் இருந்தால் அப்பார்ட்மெண்ட் போகலாமா, இண்டிவிஜுவல் வீடு போகலாமாங்கிறத உங்கள் பட்ஜெட்டை பேஸ் பண்ணி தான் டிசைட் பண்ணோம். நிறைய பேர் சில விஷயத்தில் ரொம்ப கராராக இருப்பீங்க. எனக்கு சின்ன இடமா இருந்தாலும் பரவாயில்ல சார், ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போகணும், 800 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு குட்டி வீடு கட்டிட்டு நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு இருந்தால் தயவுசெய்து அந்த முடிவாதத்தெல்லாம் விட்டுருங்க. அந்த மாதிரி செக்மெண்ட்லாம் போகாதீங்க. ஏன்னா நீங்கள் இல்லை, நீங்கள் தனி மனிதனாக வாழ்ந்தால் கண்டிப்பாக இருக்கலாம் உங்கள் பிடிவாதத்துக்கு. உங்களுடைய குழந்தைங்களும் சேர்ந்து உங்கள் கூட இருக்கிறாங்க. அவங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் ஏற்கனவே பழைய வீடியோவில் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். எல்லாத்துக்கும் பார்க்கும்போது நீங்கள் சிட்டி லைஃப்பில் இண்டிவிஜுவல் வீடு போகிற மாதிரி இருந்ததுன்னா சப்ரபன் சிட்டியை விட்டு வெளியில் இருக்கிற புறநகர் பகுதிகளில் உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே வீடு வாங்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் வாங்கலாம். இதுதான் இண்டிவிஜுவல் வீடுக்கும் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள வித்தியாசம். வேறு ஏதாவது தகவல் வேணும்னா இன்னும் உங்கள் மைண்டில் தோணிக்கிட்டே இருக்குது, சார் இது இப்படி இருக்கலாம், இதில் எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தோணுது. கட்டிடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தோண நீங்கள் கீழே கமெண்டில் போடுங்க. அதுக்கு தகுந்த ஒவ்வொரு வீடியோவும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏற்கனவே நான் சொன்ன வீடியோக்களில் நிறைய கமெண்ட்ஸ், நிறைய விஷயங்களை கேட்டிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் உங்கள் கூட நான் உரையாடுறதில். இன்னும் என்ன கேள்விகள் இருக்கோ கட்டிடம் சம்மந்தப்பட்டதை கேளுங்க. அடுத்த ஒரு செக்மெண்ட் இருக்குது. சதுரடி ஒருத்தர் 2600 ரூபா சொன்னார். ஆனால் அதே டீட்டெயிலை ஒருத்தர் எனக்கு 1800 ரூபாய்க்கு கட்டித்தரேன்னு சொன்னார். அதனால் நான் அவர்கிட்ட வாங்கி வேலை பண்ணி வேலை போயிட்டே இருந்தது சார். பாதிலே வேலை நின்று போச்சு. ஆனால் வேலை அவர் லிண்டல் லெவலோட நிப்பாட்டிட்டு அடுத்த ஸ்டெப்பே போகல, பில்டிங் நிற்குது, என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல, என்ன பண்ணலாம், இதை அடுத்த செக்மெண்ட்டில் நம்ம பார்ப்போம்.